ஆக முதலாவதாக நாம் பின்பற்ற வேண்டும், அடுத்ததாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், மூன்றாவதாக இவற்றை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் தீனை நிலைநாட்டுவதற்கான வழிமுறை. இங்கே நான் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், பின்பற்றுவதை பற்றியோ பிரச்சாரம் செய்கின்ற அந்த விஷயத்தை பற்றியோ சொல்லவில்லை. மூன்றாவதாக, அதாவது கடைசி கட்டமாக செய்ய வேண்டிய நிலைநாட்டுதலை பற்றி இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றது. நபிமார்களுக்கு இவ்வாறுதான் கட்டளையிடப்பட்டது. அகீமுத்தீன், நீங்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் என்பதாக. அவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் பின்பற்றப்பட வேண்டும், பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அது நிலைநாட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு இறுதி கட்டளையை தான் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். உங்களுடைய கடமை இந்த மார்க்கத்தை வெறும் பிரச்சாரம் செய்வதோடு, நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பின்பற்றுவதோடு நின்றுவிடக்கூடியதல்ல. எதை பின்பற்றுகின்றீர்களோ, எதை பிரச்சாரம் செய்கின்றீர்களோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சமூக அமைப்பை உருவாக்கி காண்பிக்க வேண்டும் என்றுதான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த கட்டளையின் அடிப்படையில் தான் எல்லா நபிமார்களும் செயல்பட்டு இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு இறை தூதரும் இதனை நிலைநாட்டுவதிலே வெவ்வேறு முறையிலே வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய முழு கவனமும் இதன் அடிப்படையிலே தான் இருந்தது. அவருடைய முழுமையான முயற்சிகள் எல்லாமே இதனை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதில் தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். வெறும் பிரச்சாரம் செய்கின்ற அந்த உத்தியோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அதற்காகத்தான் அவர்கள் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதை செயல்படுத்துவதற்குத்தான் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆக தீனை நிலைநாட்டுவதிலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் இருந்து பார்க்கின்றோம். அதனை மீண்டும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இதில் இறை தூதர்கள் செய்த பணி, அவர்களுக்கு பிறகு இந்த முஸ்லிம் உம்மத் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த தீனை நிலைநாட்டுங்கள் என்பது சொல்வதோடு முடித்துவிடவில்லை. மாறாக இன்னும் அடுத்த வசனத்துடைய தொடர்ச்சி சொல்லி காண்பிக்கின்றது. வலா ததஃபர்ரகு ஃபீ, நீங்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்திலே பிரிந்து போய் விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். பிரிவினைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள், இந்த மார்க்கத்தை துண்டு துண்டாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாகத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. மார்க்கத்தை நீங்கள் முழுமையாக பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் முழுமையான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். இங்கே இன்னொரு கேள்வி வருகின்றது. ஏன் பிரிவினைகள் ஏற்படுகின்றன, ஏன் இந்த சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மார்க்கத்தை கூறுபோடுகின்ற ஒரு தன்மை. அதாவது தீன் என்பது வேறு, துன்யா என்பது வேறு, மார்க்கம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, இஸ்லாத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய, என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மார்க்கம் என்றால் வேறு, அரசியல் என்றால் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய கருத்தோட்டம் மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பல பேர் கேட்கின்றார்கள், இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? மார்க்கம் என்பது வேறு, நீங்கள் மார்க்க பணிகளை ஆற்றிவிட்டு செல்வதுதானே, ஏன் நீங்கள் அரசியலிலே தலையிட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இதே கேள்வியை தான் மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போதே கேட்டார்கள். அரசியலிலே ஏன் தலையிடுகின்றீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில், தீய அரசாங்கம்தான் தீமைகளுக்கான ஆணிவேர். ஆகவே அரசாங்கத்தை சீர்திருத்தாத வரைக்கும் இந்த தீனை நிலைநாட்டுதல் என்ற பணியை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காண்பித்தார்கள். அரசாங்கம் தூய்மையாக இருக்க வேண்டும், அரசாங்கம் சரியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் மற்ற எல்லா துறைகளும் தூய்மையானதாக இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஒருபால் உறவு என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். அரசாங்கம் என்ன நினைக்கின்றது, அதனை எப்படி நாம் அமல்படுத்துவது, அதனை எப்படி சட்டமாக்குவது என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர, அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை. இதை இந்த ஒருபால் சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்களே, அந்த எதிர்ப்பை சமாளிப்பது எப்படி என்றுதான் அவர்கள் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர, அதனை தடுக்க வேண்டும், இது ஒரு தவறான பழக்கம், இது சமுதாயத்திலே பரவவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய அரசியலிலே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், டாஸ்மாக் மதுக்கடைகளை திறந்துவிட்டு எல்லா இளைஞர்களையும் குடிகாரர்களாக ஆக்கக்கூடிய,
எத்தனை குடிகாரர்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மது தமிழ்நாடு முழுவதும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் நினைத்தால் ஒரே ஒரு கையெழுத்தின் உத்தரவின் மூலமாக தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் தடை செய்யப்பட்டுவிடும். மதுவனுடைய கொடுமைகளிலிருந்து இந்த சமுதாயம் காப்பாற்றப்படும். காரணம், அதற்கு அரசியல் வலிமை என்பது தேவைப்படுகின்றது. அதை அரசாங்கம் தான் செய்ய முடியும். ஆக சமுதாயத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கின்றவோ, என்னென்ன ஒழுக்கக்கேடுகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தால் தான் முடியும். ஆகவே அரசியலை சீர்திருத்தாத வரைக்கும் நாம் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக மார்க்கத்தை தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. எல்லாமே ஒருங்கிணைந்ததுதான் மார்க்கம். குடும்பம், சமூகம், பொருளியல், அரசியல் என்று எல்லா துறைகளும் ஒன்றிணைந்ததுதான் மார்க்கம். ஆகவே தீன் வேறு துன்யா வேறு என்கின்ற கூறு போடக்கூடிய தன்மை ஏற்பட்ட காரணத்தினால்தான் தீனை பிளவுபட்டு போகக்கூடிய, மக்கள் பிரிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது என்ன காரணம் என்று சொன்னால், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மிகைப்படுத்தக்கூடாது. மிகைப்படுத்தவும் கூடாது, அதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்து விடவும் கூடாது. கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது. எதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் அதற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். உதாரணத்திற்கு இஸ்லாத்திலே ஃபர்லு தான் மிக மிக முக்கியமானது. ஃபர்லுக்கு அடுத்தபடியாக சுன்னத்துகள், சுன்னத்துகளுக்கு அடுத்தபடியாகத்தான் நஃபில் போன்ற உபரி வணக்கங்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஃபர்லு. ஃபர்லை நாம் ஆழமாக பற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சுன்னத்தை நாம் ஆழமாக பின்பற்ற வேண்டும். சுன்னத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதாக யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபர்லுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அதற்கு அடுத்த தரத்தில் தான் சுன்னத்துகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்த தரத்தில் தான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்டங்களுக்கு, உட்பிரிவு சட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். ஃபர்லான விஷயங்களை விட்டுவிடுகின்றோம், சுன்னத்தான விஷயங்களை மிகைப்படுத்தி பேச ஆரம்பித்து விடுகின்றோம் என்று சொன்னால் அதன் காரணமாக சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரிவு சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய, உதாரணத்திற்கு தொழுகையிலே தொப்பி போட வேண்டுமா வேண்டாமா, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஃபர்லான பல்வேறு விஷயங்கள், பல விஷயங்கள் கோட்டை விடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் யூசுஃபுல் கர்லாவி அவர்களிடத்திலே அன்றைய மக்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், தராவி தொழுகை பற்றிய சர்ச்சை ஆழமாக வேரூன்றிய நேரத்திலே அவரிடத்திலே ஃபத்வாவுக்காக வேண்டி வந்தார்கள். தராவி தொழுகை 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா என்ற ஒரு பெரிய சர்ச்சை விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அவரிடத்திலே வந்து கேட்டார்கள். அப்போது யூசுஃபுல் கர்லாவி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், தராவி தொழுகை என்பது சுன்னத்தா ஃபர்லா நஃபிலா என்று கேட்டார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு நஃபில் வணக்கம்தான். சரி, நஃபில் வணக்கம்தான். அந்த நஃபில் வணக்கத்தை நிறைவேற்றாவிட்டால் உங்கள் மீது ஏதாவது குற்றம் சாட்டப்படுமா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாம் விரும்பினால் தொழுதால் நன்மை கிடைக்கும், தொழுகாவிட்டால் அதனால் எந்த விதமான குற்றமும் இல்லை, அது ஒரு நஃபிலான வணக்கம் தான் என்று அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். அப்போது டாக்டர் யூசுஃபுல் கர்லாவி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை என்பது ஃபர்ல், அதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த சின்ன சின்ன உட்பிரிவினுடைய விஷயத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றுமையே சின்னாபின்னமாகி போய்கொண்டிருக்கின்றது.